அந்த நபர் எப்போதுமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட போவார். அவர் வழக்கமாக சாப்பிட போகும்போது ஒரு சின்ன பையன் அங்கேருந்து சாப்பாடு வாங்கிட்டு இருப்பான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த கடைக்காரர், பாக்கி அதிகமாகவே போயிட்டுருக்கு, அம்மா கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு இதே வசனத்தை ரெகுலராக அவரும் சொல்லிவிட்டு சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பார். இவர் ஒரு நாள் எந்திரிச்சு போயிட்டு கடைக்காரன்ட்ட கேட்டுட்டார், அதான் பாக்கி நிறையா இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவனுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்காரு, சாப்பாடு தானே சார், நான் முதல் போட்டு தான் கடையை நடத்துகிறேன், ஆனால் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கேட்கும்போது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசு வரல சார், அதெல்லாம் கொடுத்துருவாங்க சார், என்ன கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ சம்பாதிக்கிறதுலாம் அவ்வளோ சுலபமான காரியம் இல்லை சார், அதோட பையன் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லியிருப்பான், அதனால் அவங்க அம்மா நான் கொடுப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் என்கிட்ட அனுப்பி வச்சுருக்காங்க, அவங்களோட நம்பிக்கையை நான் ஏன் சார் கெடுக்கணும், அதனால தான் கொடுத்தேன், அதோட இதை நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு சார், கண்டிப்பாக எனக்கு திரும்பி வந்துடும், இப்போ காசை விட அந்த குடும்பம் வயிறார சாப்பிடுதில்ல சார், அது போதும் சார் எனக்கு, இப்போ நான் சாப்பாடு கொடுக்கலன்னா என்ன சார் நடக்கும், அந்த பையன் அவங்க அம்மாவுக்காக எங்கேயாவது திருட போவான், அப்படி இல்லைன்னா அந்த அம்மா தன்னோட குழந்தைக்காக எங்கேயாவது தவறான பாதையில் போவாங்க, எனக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் இப்போ சமுதாயத்தில் நடக்கிற இந்த 2 குற்றங்களை நான் தடுத்துட்டேன்ல சார் அப்படின்னு புன்னகை பூத்து சொல்லியிருந்திருக்காரு அந்த கடைக்காரர். அந்த கடைக்காரர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் அவர்கிட்ட பேசுனதுக்கப்புறம் இருக்கிற மனநிலையும் மொத்தமாகவே மாறி இருக்கு. இவருக்கு கம்மியாக தான் சாப்பிட்ருக்காரு, ஆனால் மன நிறைவோடு அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து கிளம்பி போயிருக்காரு. மனிதம் வளர்ப்போம்.